Viewers, this is Sai Midi Max channel. Trigonometry, second problem, second subdivision. Cos theta divided by 1 plus sin theta equal to secant theta minus tan theta. So, நம்ம LHS எடுத்துக்கிறோம். LHS is என்ன cos theta by 1 plus sin theta. நமக்கு என்ன தெரியும்னா நியூமரேட்டரில் 2 டேர்மும் டினாமினேட்டரில் ஒரு டேர்மும் இருந்ததுன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். பட் இங்கே நியூமரேட்டரில் ஒரு டேர்மும் டினாமினேட்டரில் 2 டேர்மும் இருக்குது. அப்போ இதை பிரிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா டினாமினேட்டர் காஞ்சுகேட் எடுக்கணும். இப்போ டினாமினேட்டரோட காஞ்சுகேட்னா 1 + sin தீட்டாவோட காஞ்சுகேட் 1 - sin தீட்டா. அப்போ காஸ் தீட்டா டிவைடட் பை 1 + sin தீட்டா இன்டூ ஸோ இதோட காஞ்சுகேட்டை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா 1 - sin தீட்டா பை 1 - sin தீட்டா. இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். காஸ் தீட்டா இன்ட்டு 1 - sin தீட்டா. ஸோ அப்போ காஸ் தீட்டா இன்ட்டு 1 - sin தீட்டா. டினாமினேட்டர் என்ன பண்ணுறோம்னா a + b இன்ட்டு a - b ஃபார்மில் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a² - b². இங்கே a இருக்கிறதுக்கு 1 இருக்குது. அப்போ 1² மைனஸ் b இருக்கிறதுக்கு sin தீட்டா. அப்போ sin தீட்டா ஸ்கொயர்டு. ஸோ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். காஸ் தீட்டா இன்ட்டு 1 காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு sin தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு sin தீட்டா divided by 1² வேல்யூ 1 மைனஸ் sin தீட்டாவோட வேல்யூ sin தீட்டா ஹோல் ஸ்கொயர்டு வேல்யூ sin ஸ்கொயர்டு தீட்டா. ஸோ நியூமரேட்டரில் இப்போ 1 - sin ஸ்கொயர்டு தீட்டா நமக்கு என்ன தெரியும்னா காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 1. இதுலேருந்து நமக்கு தேவை 1 - sin ஸ்கொயர்டு தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர்டு தீட்டா இந்த பக்கம் வச்சுட்டோம்னா 1 - sin ஸ்கொயர்டு தீட்டா. இப்போ டினாமினேட்டரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 - sin ஸ்கொயர்டு தீட்டாக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர்டு தீட்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ நியூமரேட்டர் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா sin தீட்டா பை காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா நியூமரேட்டரில் 2 டேர்மு டினாமினேட்டரில் ஒரு டேர்மு. இப்போ நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்டு தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா sin தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. இப்போ நியூமரேட்டரில் இருக்க காஸ் தீட்டாவும் இந்த டினாமினேட்டரில் இருக்க காஸ் ஸ்கொயர்டு தீட்டா 1 டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 - காஸ் தீட்டா. செகண்ட் டேர்மில் இருக்க நியூமரேட்டர் காஸ் தீட்டாவும் டினாமினேட்டர் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் sin தீட்டா பை காஸ் தீட்டா. நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா 1 / காஸ் தீட்டா வேல்யூ சீக்கன் தீட்டா மைனஸ் sin தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ டான் தீட்டா. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு.